அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீர தீர சூரன் மூவியோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். என்னடா இந்த படத்தோட பார்ட் 1 வரல, பார்ட் 2 பற்றி விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அது எனக்கு புரியுது. இந்த படமே வந்து பார்ட் 2 தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லா படத்துலையும் நம்ம பார்த்துருப்போம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரைக்கும் பார்த்துருப்போம், சரிங்களா? ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. முதல்ல உங்களுக்கு வந்து பார்ட் 2ஓட கதையை சொல்லிடுறாங்க. அடுத்ததுல பார்ட் 1. இந்த பார்ட் 2ல் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு. கேங்ஸ்டராக இருந்து அவர் கொஞ்சம் திருந்தி வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு அவரோட ஃபேமிலியோட திருந்தி வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் கேங்ஸ்டராக இருக்கும்போது 2 கேங்ஸ்டர் இருக்காங்க. இவர் தனியாக ஒரு கேங்ஸ்டர் இருக்காரு, இவர் ஆப்போசிட்டில் ஒரு கேங்ஸ்டர் இருக்காங்க. இந்த 2 கேங்ஸ்டர் தான் அந்த சிட்டியே வந்து கலக்கிட்டு இருக்க மாதிரி. இவங்க நடப்புற ஒரு போலீஸ் என்ற அவர். இந்த போலீஸ் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருந்தி வாழ்ந்துட்டு இருக்க நம்ம தலைவன் விக்ரம வந்து கூப்பிட்டு, இது மாதிரி அந்த ஆப்போசிட் கேங்ஸ்டார் வந்து நம்ம வந்து அழிக்கணும், அவர் அழிச்சாதான் இந்த சிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அவர் வந்து அந்த டாஸ்க்கை பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. அதில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே லவ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பாட்டு, இதெல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு மூவியாக எடுத்து வச்சிருக்காங்க. அதுலேயே வந்து கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், விக்ரமோட ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கம் போலே நடந்து வரும் அப்படின்னு ஒரு சாங் ஒன்று வரும். ஒரு வயசான அம்மா ஒருத்தவங்க பாடுவாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கேங்ஸ்டர் இருக்காங்க. 2 கேங்ஸ்டரில் வந்து ஒரு கேங்ஸ்டர் நம்ம விக்ரம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருந்தி ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இன்னொரு கேங்ஸ்டர் அப்படியே இருக்காரு. நடுப்புற ஒரு புதுசாக ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஒரு போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கேங்ஸ்டரை நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இப்போ திருந்தி வாழ்கிற நம்ம தலைவன் விக்ரமை கூப்பிட்டு அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து இந்த கேங்ஸ்டரை வந்து நம்ம அழிக்கணும், அழிச்சிட்டு சிட்டியை வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாரு, அந்த டாஸ்க் எடுத்துகிட்டு செய்யணும்னு நினைக்கும் போது அந்த கேங்ஸ்டார் பார்த்தீங்கன்னா இவர்கிட்டயே வந்து மன்னிப்பு கேட்டு இது பண்ணிடுறாரு, காலிலே விழுந்துறாரு. அது மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடக்குது. ஒரு கொலாப்ஜாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் படம் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குது. நம்மளாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விக்ரம் வந்து உடம்பை வருத்திக்கிட்டு இது மாதிரி படங்கள்லாம் எடுத்து அதெல்லாம் என்னதுக்கு அவார்டு மூவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுக்கிறாரு. அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு போகலை, ஓகேங்களா? ஆனால் இது மாதிரி தான் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அவர் ஒரு கெத்தா ஒரு கேங்ஸ்டராக தூள் படம்லாம் பார்க்கும்போது எப்படி இருப்பார், அது மாதிரி வந்து நம்ம ஒரு விக்ரம் சாரை வந்து எதிர்பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவரை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைரக்டர் வந்து அவரை பக்காவாக யூஸ் பண்ணி ஒரு அருமையான மூவி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மைனஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். விக்ரமோட மூவியில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ரீசெண்ட் காலத்தில் வந்தது எதுவுமே நம்ம சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பொன்னியின் செல்வன் மட்டும் ஓரளவுக்கு சொல்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எந்த படமும் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இந்த படம் மக்கள் பார்க்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி கொண்டாடுற அளவுக்கு இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க விக்ரம் கிட்டே இருந்து. ஒரு ஜாலியாக ஒரு மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, அவங்க வராங்களா அவங்க கொடுக்குற காசுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு நல்ல ஒரு படமாக தான் எதிர்பார்க்குறாங்க. அதில் வந்து கதை இருக்கா இல்லையா அப்படின்னு தான் எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம பிரதீப் ரங்கராஜன் கூட எடுத்துங்க. இப்போ அவர் எடுத்த ஒரு 3 படம் நடிச்சிருக்காரு வரிசை. அந்த 3 படத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெருசாக கதைலாம் எதுவும் இருக்காது. ஆல்ரெடி எடுத்த ஒரு படமாக தான் இருக்கும், நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். ஆல்ரெடி எடுத்த படம், அதை எடுத்த டைலாக் அது மாதிரி தான் இருக்கும். அவர் புதுசாக எந்த ஒரு டைலாக் வைக்கலாம், ஆனால் வந்து மக்கள் வந்து கொண்டாடுற மாதிரி இருக்குது, வெற்றி படமாகவும் மாறுது இல்லையா? அது மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. விக்ரம் வந்து அவருடைய உடம்பை வருத்திக்கிட்டு இது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இது மாதிரி ஒரு சில படங்கள் கொடுத்தாலே அவர் சூப்பராக வந்து முன்னாடி அவர் முன்னணி நடிகராக இருந்தவர் தான். இப்போ தான் ஒரு சில படத்தினால அவரால் வந்து முன்னணி நடிகராக வர முடியல. இது மாதிரி படங்களை நிறைய தொடர்ந்து எடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ முன்னணி நடிகர் வரிசையில் இவரும் வந்துருவாரு. ஆடியன்ஸும் இதுதான் எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் வரோம் ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் பார்க்கணும் போனோம், அதில் வந்து லாஜிக் இருக்கா, இந்த விஷயம் இருக்கா அந்த விஷயம் இருக்காலாம் யாரும் எதிர்பார்க்க போகிறதில்ல. வர படம்லாம் லாஜிக் பார்த்து எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து கமர்ஷியலும் சரி என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சரி இருக்க போகிறதில்ல. மக்கள் வந்து ஒன் டைம் வாட்ச்ஃபுல்லாகவே பார்த்துடுவாங்க. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா நார்மலாக மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாத்தலை அப்படின்றானுங்க, இப்படி தான் படம் எடுக்கணுன்றானுங்க. அவர் லுக்கு ஸ்மார்ட்டு, அவர் எவ்வளோ தான் தன் உடம்பை வந்து வருத்திக்கிட்டு நிறைய படம் எடுத்தாலும் ஆனால் அதெல்லாம் இந்த அளவு வந்து செலிப்ரேஷன் ஆக மாட்டுது. இந்த படத்தில் அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனும் கிடையாது, எதுவும் கிடையாது, அப்படியே நார்மலாக வராரு, சூப்பராக பண்ணுறாரு. நார்மலாக நடிச்சிட்டு போயிறாரு. அவர் ஸ்டைலிஷ் லுக்கு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி படத்தை வந்து மக்கள் கொண்டாடுறாங்க. இது மாதிரி படம் தான் நம்ம வந்து விக்ரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.